அன்புள்ளம் கொண்ட மகராசி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இப்போ நம்ம அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக ஒவ்வொரு வாட்டி ஒரு தலைப்பு பார்க்குறோம் இல்லையா? இந்த வாட்டி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்களேன், இந்த மகர ராசிங்கிறது வேறு, லக்னங்கிறது வேறு. இந்த மகர லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி குரு, அவர் விரையாதிபதியாக வருவார். அதனால் 2ஆம் அதிபதி வாக்கு ஸ்தானத்தில் சனியே வருவார். அப்போ படிப்பு கிரகமான குருவும் 12ஆம் இடத்துல வருவார். அதே மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் சனியும் வந்துடுவார். அப்போது இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒன்று உயர்கல்வி படித்தவங்க இருப்பாங்க, அதிகப்படியாக படித்தவங்க இருப்பாங்க, இல்லை படிப்பே இல்லாதவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டுமே இந்த மகர லக்னத்துக்கு பொருந்தும். அதே மாதிரி இவங்க எப்படின்னா தன்னுடைய சுய புத்தியால் முன்னேற்றம் வர்றவங்க. அதாவது யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இவங்களாக ஒரு புதுசாக ஒன்று ஆராய்ச்சி பண்ணி, இல்லை புது சிந்தனை, புது முயற்சி, இந்த மாதிரி பண்ணி தான் இவங்க முன்னுக்கு வருவாங்க. இவங்களுக்கு யாரும் கை கொடுக்க வேண்டியதில்லை. தன்னுடைய சொந்த நம்பிக்கையில் தான் முன்னேறுவாங்க. மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பாருங்களேன், 4 பேருக்கு இவங்க புத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா, இந்த 4 பேரில் மெயினாக ஒருத்தவங்க பேசுகிறேன்னா மகர லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க 4 பேருக்கு புத்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டவங்க இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள். இந்த மகர லக்னத்துக்கு அதிபதியாக சனியே தான் வருவார். இந்த சனி தான் இப்போ 3 தைரியஸ்தானத்தில் போகிறாரு. அதே மாதிரி உங்கள் லக்னத்தை விட்டு இப்போ சனி பேச்சு ஆகிட்டார். பேச்சியாகி இப்போ 3ஆம் இடத்துல போகிறாரு. அதனால் இந்த மகர ராசிக்குன்னு சொல்லும்போது இப்போ 7 சனி முடிய போகுது. அதே மாதிரி லக்னத்துக்கு குடும்பஸ்தானத்தை விட்டு சனி இப்போ போகிறதுனால மகர லக்னத்துக்கு இப்போ கல்யாண தசைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏற்கனவே தாமதம் பண்ணிட்டே இருந்திருக்கும். இப்போ ஏற்கனவே இப்போ வயசாகிடுச்சு, 28 29 வயசாகிடுச்சு, இன்னும் ஜாதகம் அமைப்பு சேர மாட்டேங்குது, வெளியில் போனால் எந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் இருக்கின்ற சனி பேச்சினால் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் திருமணம் கைகூடும். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. இந்த லக்னத்துக்கு பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ஏன்னா உங்களுக்கு 7 சனி முடிகிறது. அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான சனி அதுலேருந்து மாறி இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல போகிறது. அதனால் கண்டிப்பாக திருமண வாய்ப்பு அதிகப்படியாக உள்ளது. இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக சூரியன் வருவார். இந்த லக்னத்துக்கு அதிபதி சனி. அந்த பொதுவாக இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பாருங்கள், நிறைய அப்பாவும் பையனும் பேசிக்க மாட்டாங்க. இந்த மகர லக்னத்தில் இருக்கிறவங்க பாருங்களேன், இந்த பெரிய பையனும் அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க. எப்போயுமே 2 வார்த்தை பேசுவாங்க, மிச்சம்லாம் அப்பா அம்மாவோட தான் சதகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி குணம் கொண்டவங்க தான் இவங்க. அதனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ சனி சாதகமாக தான் இருக்குது. மேலும் நீங்கள் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா, ஒரு முயற்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொடர்ந்து அவங்க செய்வாங்க. விடாமுயற்சியாக செஞ்சு அவங்க சாதனை படைச்சிருக்காங்க. அந்த மாதிரி குணாதிசயம் கொண்ட மகர லக்னக்காரங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிபதியே சனி தான். சனிக்கு 2 தெய்வங்கள் தான் பாதிப்பு இல்லாதது தான். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் இல்லை விநாயகர் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சால் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மேலும் முன்னேற்றங்கள் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கீழ்கொண்ட முகவரி கொடுத்துருக்கோம், நம்ம செல் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.